விருச்சக ராசி. விருச்சகம் மிக கவனமாக இருக்க வேண்டியது, கவனத்தோடு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது. நான் ஏற்கனவே பலமுறை நேயர்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த 3 பெயர்ச்சியில விருச்சகம் இந்த ஜூலை மாசத்துல என்ன ஆக போகுது ஐயா அப்படின்னு கேட்டீங்கல்ல. அப்ப இந்த ஜூலை மாசத்துக்கு தானே மாசப்பதான் நம்ம சொல்றோம். அப்ப ஜூலை மாசத்துக்கு நிச்சயமாக ஒரு மத்தியம பலன். ஏன்னா உங்க தசாபத்தியை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்க. கொஞ்சம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணணும். பாஸ்போர்ட்லாம் அப்பப்ப செக் பண்ணிக்கணும். ஐயா கோடி நமஸ்காரம் ஐயா, நீங்க சொன்ன பிறகுதான் நான் பாஸ்போர்ட்டே செக் பண்ணி சொல்லி சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் கேட்டார். பாஸ்போர்ட் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட்லாம் அப்பப்ப பார்த்துக்கணும். அது நல்லது இல்லையா? அப்பப்ப பார்த்துக்கிட்டா தான் அதுக்குரிய பிரதிபலன். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக விருச்சக ராசிக்கு இந்த ஜூலை மாசத்துல ஒரு மத்தியம பலன். ஏங்க மத்தியம பலன் சொல்றீங்கய்யா? எல்லாத்துக்கும் நல்ல திசை வந்த நல்ல திசை குரு திசையில சந்திர புத்தி. அப்ப உங்க ராசிக்கு குரு நல்லவர் தான். 2க்கும் 5க்கும் உரியவர். அப்ப 2க்கு 5க்கு உரிய குரு. சந்திரன் உங்களுக்கு 10ல இருக்காரு. அப்ப நல்லா தானே இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். குட் லக். பாசிபிலிட்டி நாட் இம்பாசிபிள். கண்டிப்பா முடியாதுன்னு எதுவும் கிடையாது. என்னைக்குமே பாசிபிலிட்டியா இருங்க. நமக்கு என்னைக்குமே நல்லதும் சொல்லணும், நல்லது நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது விருச்சக ராசிக்கு இந்த மாதத்துல எச்சரிக்கை மாதம். கவனமாக இருக்கு. கொடுக்கல் வாங்கல வேற எதுக்கு வேண்டாம். கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கு. அதை விட என்னங்க ஐயா கரெக்டா சொல்லிட்டீங்க. கொஞ்சம் வெளிநாட்டு உலகம் போங்க. பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளியே போங்க. ஏன்னா சரம் உபயம், சிரராசி, சிரத்தன்மை. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டரிங், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து, சப்மெரி கப்பல், வெளிநாடு தேசங்கள், வெளி மாநிலத்தினுடைய தொழில், மொழி, உலக நாடு மொழி, உலக வர்த்தகங்கள், ரிலேஷன்ஷிப்பு, ஃபைனான்ஸு, போக்குவரத்து, அந்த எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என்ன பார்க்கணும்? பக்கத்துல ஜோசிட்ட போங்க. உங்க ஜாதகர் அங்க ஜோதிடர் எங்க இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு என்ன தசை புத்திங்கிறத பாருங்க. குரு திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில ராகு புத்தி, ராகு திசையில சந்திர புத்தி கவனமா தான் இருக்கணும். அது விருச்சக லக்கணம், கடக லக்கணம், மேஷ லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்துக்கெல்லாம் ராகு திசையில சந்திர புத்தி ரத்தத்தை குடிச்சிரும். உறுதியா கண்டிப்பா குடிக்க. ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல எங்கேயோ இன்றைக்கு கூப்பிடுறாங்க ஐயா, எங்கேயோ வெளிநாட்டு கூப்பிடுறாங்க ஐயா, நான் போகலாமா ஐயா அப்படின்னா உடனே கண்ணு மூடிட்டு குளிங்க. குலதெய்வத்தை வழிபடும். குலதெய்வத்தை கும்பிட்டு உடனே போயிடும். குலதெய்வத்தை கும்பிட்டு உடனே போங்க. ஒரு பிள்ளையாருக்கு ஒரு வெடல்காய், சூறைக்காயை உடைச்சிட்டு ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டு வெற்றி உங்களுக்கு வருதா இல்லைன்னு பாருங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படக்கூடிய நேரம். தக்க நேரத்துக்கு கொக்கக்க கூங்கும் பருவம். தண்ணி வத்திருச்சா மீனுக்கு கொண்டாடணும், தண்ணி நிறைய இருந்தா தவளைக்கு கொண்டாடணும். பாத்தியா, ஒவ்வொரு ஜீவனும் அப்படித்தாங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருந்து நீங்க செயல்பட்டால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஜூலை மாசத்தை. அப்ப கண்டிப்பாக தொழில், நீங்க செய்ய வேண்டிய தொழில் நீர் தான். நான் ஏற்கனவே பலமுறை சொல்றேன். 3, 8, 12 நவாம்சம், ராசி கட்டம், திரேகானம், தொழில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரியா போயிடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வடக்கு முகம் உள்ள அம்மா. அப்படி எங்கேயுமே எங்களால் பக்கத்துலதான் இருக்கிறோம்
அப்படின்னு சொன்ன தெற்கு முகம். அப்ப தெற்குன்னா யார் இருக்கிறா? நடராஜர் இருக்காரு. தெற்குன்னா யார் இருக்கிறா? பைரவர் இருக்காரு. தெற்குன்னா யார் இருக்கிறா? மயிலாப்பூர்ல அம்பிகை இருக்கிறா. நிறைய இடத்துல இருக்காங்க. தெற்கெல்லாம் நிறைய இடத்துல இருக்காங்க. தெற்க கற்பகாம்பல் இருக்கு. தெற்கு முகமா தான் கற்பகாம்பல் இருக்கிறா. கற்பகம் அத்தனையும் கொடுக்கக்கூடியது. பாத்தீங்களா எந்த பக்கம் இருக்கிறா? நம்ம படுக்கும்போதே பாருங்க, வடக்க தலை வைக்காத தெற்க தான் தலைவின்னு சொல்றோம். அப்போ ஒரு வேளைக்கு தெற்கு ரொம்ப சிறப்பானதோ. பாத்தீங்களா, வடக்கும் கிழக்கும் தான் நம்ம சிறப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதே தெற்கு எவ்வளவு சிறப்பு! ஒவ்வொன்றும் ஒவ்விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கால தேச வர்க்கத்ம ஜாதி மத பேதம் இடம் பொருள் சுருதி இத்தனையும் பார்க்கணும். இத்தனையும் பார்த்துட்டா நீங்க கெட்டிக்காரர். அதனாலதான் வடக்கு தென்முக கடவுள். தட்சிணாமூர்த்தி தெற்கு தானே. இப்ப சொல்ல போன தெற்கு முகத்துல இருக்கிற இறைவனை கும்பிடுறது ரொம்ப சால சிறந்தது மாதிரி ஆயிப்போயிடும். இதுக்கு ஒரு இதே வைக்கணும் போல, ஒரு கிளாரிபிகேஷனை வைக்கணும். வடக்கு முக அம்பாள், வடக்கு முக சுவாமிக்கு, தெற்கு முக அம்பாள், தெற்கு முக சுவாமிக்கு பெர்சன்டேஜ் பார்த்தா தெற்கு தான் ஜெயிக்கும் போல இருக்குது. மிகப்பெரிய அளவில் அங்க தெற்கு தான் இருக்காங்க பாருங்க. ரைட். அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்குங்க. வாழ்த்துக்கள்.